ஆண்டி கிழவன் என்று ஆயனைத்து அமது போட வருகிறாள். அப்படி அமது போட வரக்கூடிய வேலையிலே அண்ணா மயிலாண்டி சொல்லலைவாள். வரக்கூடியது தோழினா வரா, தோழி பெண்ணாதான் வர. நம்ம பார்க்க வந்து இவ கைனால நம்ம அமது வாங்க கூடாது. ஆமா, அவ கைனால அண்ணா அமது வாங்க கூடாது. அப்படி ஒருவேளை இவ கைனால அமது வேண்டாம் நம்ம ஆண்டி பண்ணாரமே நினைச்சிருவா. அப்படி நினைக்க கூடாது என்று மனதில் நினைத்து மாயாண்டி என்ன பண்ணுகிறார், கொண்டு வந்தாரே ஓலப்பாய். அந்த ஓலப்பாயை அழகாக கீழ் விரித்தான். திருவோல தலையில் வைத்தார். தலையில் வைத்து இப்பவும் சற்று நேரம் என்று அழகாக மாயாண்டி சுடலை வாசகமாக படுத்திருக்கான். அப்படி படுத்திருக்கக்கூடிய வேலைகளில் அறிந்தான். அந்த சிங்கப்பன தோழி பார்த்தான். அம்மா பார்த்தான். ஆண்டி மன்னார கிழமை பார்த்தா ஒரு 90 வயசு இருக்கு உங்களுக்கு. 90 வயசா இருக்குமே. பார்த்தா அங்கே இங்குமா தான் எழுதி கிடக்கு. 10 ரூபாய் 20 ரூபாய் கிடக்கு என்று அழகாக மாமுசைக்கு பெண்ணாள் நிஜமானி அம்மா பார்த்தா. எப்பா உயிரை வெட்டுவோம் உங்களுக்கு அப்படிலாம் இழுக்கு என்று அழகாக நம்ம கையினால அமது போட்டோம்னா ஒருவேளை ஆண்டி கிழவனானவன் இறந்து போனாலும் போய்விடுவான். என்று மனதை நினைத்து நம்ம கையினால அமது போடக்கூடாது, அன்னம் போடக்கூடாது என்று மாவுசிக்கு இடத்தில் அழகாக வந்து சொல்கிறான். சொல்லக்கூடிய வேலை அம்மா மாவுசிக்கு அம்மா நம்மளுடைய அரண்மனை வாய்கள் சரி. அவருக்கு வயசு பார்த்தா ஒரு 90 வயசு இருக்கும். ஆமா, 90 வயசு. ஆமா, ஓட்ட கிழவனாக இருக்கிறான். 400 மத்து சென்ற நரைத்தது ஒரு கிழவனாக இருக்கிறான். அவன் தோல் வீச தொங்கு தாடிகளை பார்த்தா அப்பா ரொம்ப பாவமா இருக்கான். ரொம்ப பாவமாக இருக்கிறான். அதனால அம்மா நீ ஆண்டி கிழவனுக்கு நீ சென்று அமது போட்டுடுவா, பிச்சை போட்டுடுவா என்று சொன்னா பார்த்தா மாவுசைக்கு பெண்ணா. சரி, எப்படி வருகிறாள்? தேனும் திணை மாவும் திரட்டி எடுத்தான். திரட்டி எடுத்து ஆண்டி கிழவனுக்கு அமது போட வருகிறாள் மாவுசைக்கு பெண்ணா. எப்படி வருகிறாள்? உச்சிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் நகையை சூடினான். நகையா சூடித்தா. எப்படி வருகிறாள்? தங்கத்தான் செய்த மணி தாவிடமா முகத்தியா, தங்கத்தியா செய்த மணி தாவிடமா முகத்தியா, தங்கத்தினா செய்த மணி தாவிடமா முகத்தியா, தங்கத்தியா செய்த மணி தாவிடமா முகத்தியா, தங்கத்தினா கொண்டறியல் மாட்டினா மோதிரத்தை
ஆமா தியானம் தினமும் தினமாவே ரொம்ப திண்டிப்பா இருக்கும். ஆமா அந்த தியானம் ஊத்துனா அதோட திண்டிப்பா தேனை ஊத்தி கொண்டு வந்தா எப்படி இருக்கும் பாத்தீங்களா? அப்பா ஏன்னா 90 வயசு தோட்டத ஒரு கிழவனாக இருக்கிறான். நம்ம சோற கொடுத்தோம்னா தொண்டையில போய் விக்கிறோம். ஆமா. ஆ? பழி இல்லை